கனி, நம்ம ஊர்ல கொஞ்ச நாளாவே ரொம்ப திருட்டு போயிட்டு இருக்கு தெரியுமா உனக்கு? அதை எப்படின்னு கண்டுபிடிக்கணும் கனி. ஆமா கபி, அது என்னவோ நம்ம ஊர்ல இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி மிருகம் சுத்திட்டு இருக்கு. அது யாரும் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். நான் இருக்கும்போது நீங்க எப்படி வேற யாராவது ஹையர் பண்ணலாம்? நான் தான் டிடெக்டிவ். நீங்க என்னதான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். வா, பாண்டா டிடெக்டிவ் ஏஜென்சி ஓபன். இனிமேல் நம்ம வர்ற கிளைண்ட்டை எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட டிடெக்டிவ் ஏஜென்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி யார் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஹலோ, எனக்கு பாருங்க, என் வீட்டில் இருக்கிற பழங்கள் எல்லாம் யாரோ சாப்பிட்டு போறாங்க. அது என்ன நீங்க கவனிங்க. ஆமா, பார்க்கலாம் வாங்க. கண்டுபிடிங்க. இங்க பாத்தீங்களா, இங்க இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் காணோம். யாரும் எடுத்து சாப்பிட்டு போறாங்க. ஆமாப்பா, யாருன்னு பாத்தீங்கன்னா மிருகம். அந்த கால் தரத்தை பாருங்க, இப்படி ஆயிருக்கு. இந்த வழியாதான் எங்கேயோ போயிருக்கு. நம்ம போய் அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரலாமா? இந்த கால் தடத்தை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த கால் தடத்தை வச்சு ஃபாலோ பண்ணி போனோம்னா அந்த மிருகம் எங்க இருக்கு, என்ன பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். என்னோட டிடெக்டிவ் மூளை இதுதான் காட்டுது. இங்க பாருங்க, இந்த மரத்துல இருக்கிற கீரைலாம் அந்த மிருகம் போட்டது. அப்போ மரமா ஏறுது அந்த மிருகம். அது என்னன்னு பாக்கணும் வாங்க. ஆமா பாண்டா, இதெல்லாம் நீ கண்டுபிடிச்சியா? பாரு, இந்த வழியாதான் இருக்கு. ஆமா பாண்டா, நீ சூப்பர் பாண்டா. இந்த மிருகத்தை நம்ம கரெக்டா போய் பிடிக்கிறோம். அந்த போற ரூட்டு இப்படித்தான் போகுது. இப்போ போனோம்னா நிறைய பெரிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வரும். இங்க பாத்தீங்களா, இருக்கிற பழங்கள் எல்லாம் பாதி காணோம். இந்த பழத்தை எல்லாம் பாதி யாரோ எடுத்துட்டு போயிருக்கு. அந்த பாதி பழத்தை எல்லாம் சாப்பிட்டது யாரு? ஓ, அப்போ அந்த அணில் சொன்னது கரெக்டு தானா? இங்க இருக்கிற பழத்தை எல்லாம் யாரோ எடுத்து காலி பண்ணிருக்கு. இங்க பாத்தீங்களா, இங்க பழங்கள் எல்லாம் நிறைய விழுந்து கிடக்குது. அப்போ பாதி சாப்பிட்டு பாதி விழுந்து கிடக்குது. அப்படின்னா ஏதோ மிருகம் போற வழியில இங்க போட்டு போயிருக்கு. நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த கால் தடத்தை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ரூட் மேப் போடணும். நீங்க அழகா ரூட் மேப் போடுங்க. பாத்தீங்களா, இது பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ள போகுது. நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கணும். பயமா இருக்குடா கம்பி எனக்கு. கனி, பயப்படாத. இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் வச்சு இதை ஃபாலோ பண்ணா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? இந்த ஆறு ஃபுல்லா பழங்களா இருக்கு. அந்த மிருகம் இது வழியா தான் போயிருக்கு. கரெக்டா? ஆமா, இது வழியா தான் போயிருக்கு. இது பாத்தியா எவ்வளவு. பாண்டா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன எடுத்து விளையாண்டு சாப்பிட்டு இருக்கிற? இப்படிதான் போகணும், வாங்க போலாம். இந்த பாஸ் நான் கரெக்டா போயிடுவேனா? அதெல்லாம் போலாம் பாண்டா, நீ போ. விழமாட்டோம், நம்ம போய் கரெக்டா எடுத்து வந்துடலாம். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு இருக்கிற மிருகம் இந்த குட்டி மிருகம் இங்கதான் எங்கேயாவது இருக்கும். வா, நம்ம போய் இது ஃபுல்லா அணைஞ்சிட்டோமா? பெரிய வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்காண்ணா. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பின்னாடியா இருக்கு. ஆமா, இந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துல ஒரு குகை இருக்கணும் கனி. அந்த குகைக்குள்ளதான் இந்த மிருகம் இருக்கும். வா, அந்த குகையை கண்டுபிடிச்சு போலாம். கபி, நீ சொன்னல அந்த குகை அங்க இருக்கு பாத்தியா? ஆமா கனி, அந்த குகை தான். அந்த குகைக்குள்ளதான் அந்த குகை. இதுக்குள்ளதான் அந்த மிருகம் இருக்கு. நம்ம கரெக்டா பத்தியா, அந்த தேர்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு இங்கதான் பத்திரமா வச்சிருக்கு. நான் சொன்னேன்ல இதுக்குள்ளதான் இருக்குன்னு. பத்தியா, எல்லா ஃப்ரூட்ஸும் இங்கதான் இருக்கு. ஆமா கனி, ஆமா கபி. சொல்லி இந்த குட்டி மங்கி தான் இந்த வேலை பண்ணுச்சா? இந்த குட்டி மங்கிய புடிங்கடா. இந்த குட்டி மங்கி நம்ம பிடிக்க முடியாது கனி. அது பாரு எவ்வளவு வேகமா போகுது, வேகமா சுத்துதுன்னு. ஆமா, நான் தான் எடுத்து சாப்பிட்டேன். எனக்கு பசியில நான் எடுத்து சாப்பிட்டேன். அப்ப நான் சாப்பிட வேண்டாமா? எனக்கு பசிக்காதா? ஆமா, நான் தான் எடுத்து சாப்பிட்டேன். நீ திருடுறது ரொம்ப தப்பு மங்கி. எப்பவுமே திருடுறதும் பொய் சொல்றதும் மிகப்பெரிய தப்பு. அந்த தப்பை நம்ம எப்பவுமே பண்ணக்கூடாது மங்கி. புரியுதா இல்லையா? இனிமே நான் திருடாம இரு. நீ லைஃப் லாங் நல்லா இருக்க முடியும். சரி, அந்த குரங்கிட்ட இந்த மங்கி கிட்ட கேட்கலாமா? இந்த மங்கி என்ன பண்ணுச்சு, ஏது பண்ண? மங்கி முதல்ல பிடிக்கணும். மங்கியை பிடிச்சாச்சு. மங்கியை பிடிங்க. இது நல்ல ட்ராப்பு. நம்ம ஏதோ பண்றாங்கடா. நம்மள ஏதோ
பண்றாங்கடா. அவங்க பாத்துக்கலாம் வாங்க. சும்மா இல்ல, நான் திருடினது ரொம்ப தப்பு, என்னை மன்னிச்சிடுங்க. இந்தாங்க திருடின ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். சாரி கனி, சாரி கபி, நான் ரொம்ப திருடிட்டேன். திருடினது ரொம்ப தப்பு இல்லை, திருடக்கூடாது தானே? ஆமா மங்கி, எப்பவுமே நமக்கு வேணும்னா நம்ம எடுத்து உழைச்சு ரெடி பண்ணி தான் சாப்பிடணும், திருடி சாப்பிடக்கூடாது. அது தப்பல்லவா? ஓகே கனி கபி, இனிமேல் அந்த தப்பை நாங்க பண்ணல. இந்தாங்க நான் திருடின ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. ஓகே மங்கி, நீ பண்ணது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது. வாங்க நம்ம போலாம், இந்த குகையை விட்டு முதல்ல நம்ம வெளியே போலாம் வாங்க. என்னை மன்னிச்சிட்டீங்களா? ரொம்ப தேங்க்யூ. ஆமா, இனிமேல் எப்போ திருடக்கூடாது. நம்ம எல்லாம் நம்ம ஊருக்குள்ள போலாம். நம்ம ஊருக்காரங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜாலி ஜாலி, வாங்க போலாம். சரி, நம்ம எல்லாம் இப்ப போய் ஒரு வேலை பண்ண போறோம். நான் யோசிச்சு வச்சிருக்கேன், அந்த வேலையை கரெக்டா பண்ணு. பாண்டா இந்தா வச்சுக்கோ, நான் இனிமேல் எப்பவும் திருட மாட்டேன் பாண்டா. ஓகே, இனிமேல் நீ எப்பவும் திருடாத மங்கி, திருடுனா ரொம்ப தப்பு. மங்கி கண்டுபிடிச்சாச்சா? நம்ம பசங்களாம் சேர்ந்து மங்கி கண்டுபிடிச்சிட்டாங்களா? இனிமேல் அந்த மங்கி திருடாதா? இனிமேல் அந்த மங்கி திருடாதுப்பா. அந்த மங்கி எங்கிட்ட தப்ப உணர்ந்துருச்சு, இனிமேல் நான் திருட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. பாண்டாதான் அது ஃபுல் ரெட்டு. பாண்டாதான் கண்டுபிடிச்சா அந்த மங்கிய. அடுத்து ஒரு வேலை பண்ண போறோம். அந்த அதுக்கான மேப் வரையலாமா? என்ன வரைஞ்சிட்டு இருக்கு கனி? ஆமா கபி, நம்ம ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்டை உருவாக்க போறோம். அதை உருவாக்குறது மூலமா நமக்கு சாப்பாடு, நம்ம மங்கிக்கு சாப்பாடு, பாண்டாக்கு சாப்பாடுலாம் நிறைய கிடைக்கும். நான் ஆரம்பிச்சுட்டேன், நான் குழி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து சீட்ஸ் எல்லாம் போட்டு மரங்கள் நட போறேன். ஆமா வாங்க, எல்லா குழியும் எடுத்து அதுக்குள்ள இருக்கிற விதையெல்லாம் வச்சோம்னே தண்ணி ஊற்றி வளர்த்தோம்னா அது மரமாயிடும். அந்த மரத்தை வர ஃப்ரூட்ஸை நம்ம எடுத்து சாப்பிடலாம். விதையெல்லாம் போட்டாச்சா? குட்டி செடியெல்லாம் வந்துடுச்சா? ஆமா, குட்டி செடியெல்லாம் வந்துடுச்சு. வேண்டாம், இதுக்கு தண்ணி ஊத்து. ஆமா, நான் தண்ணி ஊத்துறேன் கனி. தண்ணி ஊத்தினா செடி நல்லா வளரும்ல. செடி தண்ணி ஊற்றி நல்லா வளர்த்த போறேன். சூப்பரா வளருது. இப்படிதான் வளர்க்கணும் அந்த செடியெல்லாம். மங்கி பார்த்து ஷாக் ஆகுது. என்ன மங்கி இதை பார்த்து ஷாக்? ஆமா பாண்டா, எனக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அழகா வளருது. இதுதான் முன்னாடியே பண்ணிருக்கணும்ல. பழம் வந்துடுச்சு, வாழைப்பழம் வந்துடுச்சு, வாழைப்பழம் வந்துடுச்சு. பனானா பனானா, இல்லோ பனானா. இதை எடுத்து சாப்பிடலாமா? ஆமா, இதை எடுத்து சாப்பிடலாம். இதை எடுத்து சாப்பிடணும் மங்கி. அதை விட்டுட்டு யாராவது திருடுவாங்களா? தப்பு இல்லையா? இப்ப பாரு, வச்ச மரங்கள் எல்லாம் அழகா வளர்ந்து நல்லா கனிகள் நிறைய கொடுக்குது. இந்த கனிகளை தான் நம்ம சாப்பிடணும், இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் தான் நம்ம சாப்பிடணும். நம்ம திருடக்கூடாது மங்கி. ஆமா, நம்ம திருடக்கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் அரேஞ்ச் பண்ணலாமா? இது எல்லாம் அறுவடை பண்ணோம்ல, எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணலாம். நம்ம இந்த எல்லா ஃப்ரூட்ஸும் நம்ம வச்ச தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்திருக்கோம். எல்லாம் சாப்பிட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஆண்டா, இன்னும் என்ன தண்ணி ஊத்திட்டு இருக்க? ஒன்னும் வரமாட்டியா? இல்ல, அவ்வளவுதான். இதை கொஞ்சம் வளர்த்தனா அடுத்ததுக்கு யூஸ் ஆகும்ல. கேஸ் சால்வ் ஆயிடுச்சு. பாண்டா டெடெக்டிவ் ஏஜென்சில வந்த கேஸ் சால்வ் ஆயிடுச்சு. அந்த வங்கியை கண்டுபிடிச்சாச்சு. அந்த திருட்டை ஸ்டாப் பண்ணி நிறுத்தியாச்சு. நம்ம ஒரு ஃபாரஸ்ட் உருவாக்கியாச்சு. அதுல இருந்து வர்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டாச்சு. அது வந்து இதுதான் குட். இதுதான் எப்பவும் இருக்கணும். நமக்கு தேவையான உணவுகளை நம்ம தான் உருவாக்கி தயாரிச்சு அக்ரிகல்ச்சர் பண்ணி சாப்பிடணும். விவசாயம் பெஸ்ட். டாடா.